இன்றைக்கி நம்ம செடிக்கு எப்படி உரம் கொடுக்குறோன்றது தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மினி ஆரஞ்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு மரம் வெரைட்டி தான். அந்த இதுக்கு வந்து ஒரு ஸ்கூப்பு, சின்ன சின்ன பிளான்ட்டுக்கெலாம் அரை ஸ்கூப், அப்படின்னா 2 கைப்பிடி இல்லைன்னா ஒரு கைப்பிடி. பெரிய மரமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு 1 மாதத்துக்கு இல்லை 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்பேன். நான் ஹோல்சேலில் தானே வாங்குகிறேன். அந்த மண்புழு உரம் ஒரு பேகு வந்து 200 ருபீஸ் வாங்குகிறேன், 20 கேஜி. அதனால் வந்து அப்பப்போ இந்த மாதிரி கொடுத்துக்கிறது. கத்திரிக்காய் கொஞ்சம் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொடுக்குறேன், ஒரு ஸ்கூப் கொடுக்குறேன். மீன்ஸ் ஒரு கைப்பிடி கொடுக்குறேன், ஒரு ஸ்கூப் கிடையாது, அரை ஸ்கூப்பு. அதுக்கு வந்து இப்போ தண்ணி விட்ருவேன் நான். செடிக்கெலாம் தண்ணி விட்றதுனால அதை நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து தண்ணி விடலை அப்படின்னா மண்ணோட கலந்து விடணும். அந்த மாதிரி ஒரு செடிக்கும் பார்த்து பார்த்து கொடுத்துட்டு, இது வந்து பிங்க் கலர் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெங்களூர் ரோஸ் மாதிரி பெருசாக பூக்குது, அதுக்கு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லோ ரோஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். இந்த எல்லோ ரோஸில் வந்து என்னென்னா காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த ரோஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒத்த ரோஸான்னு சொல்லுவேன்ல, அந்த ரோஸு. அதுக்கு வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்டெம்மு வந்து நீட்டாக வளர்ந்துகிட்டே போகுது. சரி, அது என்னான்னு சொல்லிவிட்டு 7 இலைன்னா பூக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவாக என்னான்னு தெரியல, பார்த்து கட் பண்ணிடணும். ஸ்டார் ஃப்ரூட்ஸுக்கு இது 2 தடவை போட்டிருக்கேன். அது மாதிரி லெமனுக்கு, ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய போடுறோம். ஏன்னா அதில் தக்காளி செடி வேறு ஒன்று நெட்டு விட்டுருக்கேன்ல, தக்காளி செடி காய்க்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே உரம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து காயும் நல்லா கிடைக்கும். அதை எடுத்துட்டாலும் அந்த இருக்கிற செடிக்கு வந்து சத்து கிடைக்கும். நம்ம சாப்பிட்ற மாதிரி இவங்களுக்கு மாதத்துக்கு 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை இதை கொடுத்துடணும். மல்பெரிக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு செரி பழம், வாழை மரம், கொய்யா மரம். வாழை மரத்துக்கெலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்தேன், ஏன்னா அது பெரிய மரமாகிட்டு போகுது. கொய்யா இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. கொய்யா மரத்துலேயே வந்து மிளகா செடி வேறு இருக்குது, அது வானம் பார்த்த மிளகா மாதிரி. ஸோ அதுக்கும் சேர்த்து கொடுக்கணும். நான் வந்து மிளகா செடி போடவே இல்லை, நான் வச்சது கொய்யா மரம் மட்டும்தான். அதில் பார்த்தா ஒரு மிளகா செடியும் ஒரு கருவேப்பிலை செடியும் வந்துடுச்சு. சரி, எங்கேயும் நம்ம பிடிங்கி நட வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே அதிலே கண்டினியூ பண்ணுறோம். ரோஜா செடிக்கெலாம் அரை ஸ்கூப் தான் கொடுத்தேன். ஏன்னா ரோஜா அழகாக தான் பூத்துக்கிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதனால் ஒரு கை, சின்ன கை அளவு கொடுத்தா போகிறோம். இந்த கருவேப்பிலைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குறேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் இலையெல்லாம் கருவேப்பிலை செடியில் வந்து துளிர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அது பூக்க ஆரம்பிச்சிடும், இலை விட ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, அதுக்கு வந்து புளிச்ச வச்ச தண்ணி ஊற்றணும். ரோஜா செடியெல்லாம் நான் கட் பண்ணும்போதே நட்டு வைப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரோஜா செடி தான் இதில் இருக்கிறதெல்லாம். அந்த ரோஸு, சேஞ்சிங் ரோஸு கட்டிங்ஸு அதெல்லாம் தான் இதில் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வளரும்போது அவங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டோன்னா அவங்களும் நல்லா ஜம்முன்னு வளர்ந்துருவாங்க. இப்போ இந்த சேஞ்சிங் ரோஸ்லேயே 5 கட்டிங்ஸ் வச்சேன்னா, இதில் பாருங்கள் இன்னும் பச்சை இருக்குது, ஆனால் இலை எதுவும் இல்லை. இதுலேயும் பச்சை இருக்குது, ஆனால் இலை எதுவும் வரல. ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா வேறு இடத்துக்கு மாற்றி அதை வச்சா சத்து பத்தலையோ என்னமோன்ட்டு. இது வந்து சும்மா நம்ம ரோஸ் கட் பண்ணும்போது அந்த கீழே ஸ்டெம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கட் பண்ணி நட்டு வைக்கிறோம்ல, அந்த ரோஸ் தான். கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சுன்னு வேறு பாட்டுக்கு மாற்றணும்ல, அது. பாருங்கள், சேஞ்சிங் ரோஸ் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. இன்னும் 2-3 மாதத்தில் நல்லா வளர்ந்துடும், பூவும் பூக்க ஆரம்பிச்சிடும். உரமெல்லாம் வந்து பார்த்து பார்த்து கொடுத்துட்டாவே நல்லது. கேசவர்த்தனைக்கெல்லாம் வந்து இப்போ கொடுக்கறதில்ல, ஏன்னா இப்போ தானே அந்த செடி வச்சேன். அடுத்த மாதம் கொடுத்தா போதும், தேவைப்பட்டால் கொடுப்பேன், இல்லைன்னா இல்லை. அதில் வந்து அன்றைக்கி ஒரு சீடு போட்டேன் பார்த்தீங்களா, மீஷோவில் வாங்கினேன்னு சொல்லிட்டு, ஒரு ஃப்ளவர் தான் அது. அதுவும் இந்த ரோஸ்மேரி ஒரு கட் பண்ணியும் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஜினியா பூ சீடு போட்டு வந்தது தான். அந்த வாங்கின ஃபீடர் பாக்ஸில் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் கோதுமை, அந்த பக்கம் அரிசி கொட்டி வச்சுருக்கேன். அது என்ன சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல. 4 பாக்ஸ் வாங்கினதில் 2த்தில் இப்படி பண்ணியாச்சு. இந்த ஒத்த ரோசா செடியில் தான் இதை பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. சம்மந்தமே இல்லாமல் அங்கே மொக்கு இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை.
ஸோ அந்த 7 இலை இருந்தால் பூக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, சத்தெல்லாம் அதுக்கே போயிடும்ன்ட்டு. ஸோ அந்த மொக்கு வைக்கிற இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மொக்கு வருதா இல்லை இலையாக தான் இருக்காதுன்னு. இலையாக இருந்ததுன்னா அது ஃபுல்லாகவே கட் பண்ணிடணும். அந்த ஸ்டெம்மு தான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டா தான் மற்ற செடியிலலாம் நல்லா பூக்கும். இது என்னன்னு தெரியல, பெருசாக வளர்ந்துச்சு டக்குன்னு. அது பார்த்துட்டு தான் இது பண்ணோம். அதே மாதிரி இதில் ஒரு இந்த மந்தார செடி டப்பாவில் வந்து ஒரு இது இருந்தது, மணத்தக்காளி பூச்சி வந்துடுச்சு. ஸோ அதையும் எடுத்துட்டேன். இது மஞ்சள் ரோஸ் வந்து கட் பண்ணதை மிச்சம் இருந்ததை அங்கே நட்டு வச்சேன். அதில் பாருங்கள் துளிர் வந்திருக்கு. இப்படி தான் நம்ம கட் பண்ணுறோம்ல, பூ கட் பண்ணும்போதே ஒரு விரல் 2 விரல் அளவுக்கு கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிவிட்டு அதை ஒரு நிழலான இடத்துல நட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வேர் விட்டுடும். அப்புறம் நீங்கள் வேறு எங்கேயாவது ரீபாட் பண்ணிக்கலாம். ஒரு பிளான்ட்டை வந்து 10 பிளான்ட்டாக ஆக்கிறது இப்படி தான். நர்சரிலலாம் கூட அதுதான் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா இது கற்பூரவள்ளி. இந்த மிளகாயை பாருங்கள், இத்தனோண்டு சின்ன சின்னதாக இருக்கிறானுங்க. எப்படி ரொம்ப காரமாக இருப்பானுங்களா இல்லை வந்து காரம் கம்மியாக தான் இருப்பானுங்களான்னு தெரியல. பறிச்சுட்டு போய் சமைச்சா தான் தெரியும். இது வாடாமல்லி கூடயே துளசியும் சேர்த்து வச்சிட்ருக்கேன். தெரியாமல் வைக்கிறது தான் அதெல்லாம். அதே மாதிரி வந்து தக்காளி செடி பார்த்திங்களா, சப்போட்டாவில் ஒரு தக்காளி செடி, ரோஜா பிளான்ட்டில் ஒரு தக்காளி செடி, முருங்கைக்கீரையில் ஒரு தக்காளி செடி, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தக்காளி செடியை நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி தேவைப்படும் அதிகமாக. ஸோ அதனால் இது ஒரு கத்திரிக்காய், என்ன கலர்னு தெரியல, காய்ச்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி வந்து இந்த பட்ரோஸு இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்காங்க பாருங்கள். அந்த பர்பிள் கலரில் குட்டி குட்டியாக பூ பூக்கிறத இங்கேயும் ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன், வருதான்னு பார்க்கலான்ட்டு. ரோஸ்லாம் நல்லா தான் பூத்துட்ருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முல்லை அரும்பும் நல்லா தான் பூத்துட்ருக்கு. கத்திரிக்காய் பார்த்திங்களா, இது ஒரு கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல் பர்பிள். இந்த காய் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது என்ன கலர்னு. ஆனால் எல்லா பூவுமே காய் ஆகுது மோஸ்ட்லி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் நம்ம கார்டனை பார்த்துக்கிறதுக்கு இவங்க 2 பேர் இருக்காங்க. யாரையும் உள்ளே விடாமல் அவங்களே பார்த்துப்பானுங்க. பூவெல்லாம் அவங்களே காயாக்கிடுவானுங்க. அப்புறம் மயில் மாணிக்கம் சீடு ஒன்று கிடச்சிதுன்னு எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அது வந்து சூப்பராக ஒரு பூ பூத்துடுச்சு நேற்று. ரோஸ் கட் பண்ணி வச்சதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லாத்தையும் வேர் வந்துடுச்சு. அந்த மாதிரி இந்த பர்பிள் கலர் பேபி பிங்க் கலர் சாமந்தியும் எல்லாத்துலேயும் நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கட்டிங்ஸ்லாம் கேட்டாங்க, இன்றைக்கி அதெல்லாம் பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சி விட்டுட்டேன். சீட்ஸும் கொஞ்சம் கட்டிங்ஸும் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பண்ணி விட்டேன். எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து போஸ்டல் அவ்வளோவா வரவே மாட்டேங்குது. போஸ்ட்டு சர்வீஸ் இருக்குது, ஆனால் வரமாட்டேன்றாங்க. அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது கொரியர்னால் இந்த செடியெல்லாம் வாடாமல் கரெக்டாக வீட்டுக்கும் ஒரு கொஞ்சம் பச்சையாவது வந்து சேர்ந்துடும். அப்புறம் வீட்டில் வந்து வச்சாலும் ஒரு நிம்மதியாக ஒரு வளர்ந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இன்னும் 2 இருக்க ஃபீடர் பாக்ஸை வந்து திணை அரிசி ஃபில் பண்ணி அவுட் சைடு மாட்டி வச்சுட்டேன். அவனுங்க வந்து சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ.